ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? ஓகேம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இன்றைக்கி மண்டே அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோவும், அதாவது சண்டே அன்றைக்கி நைட்டு சண்டே க்ளீனிங் பண்ணதெல்லாம் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்க்காதவா பாருங்க. அன்றைக்கி நைட்டோட டின்னரோடதும் இந்த வீடியோட கூட சேர்த்து போட்டிருக்கேன். இன்றைக்கி மண்டே வீடியோவில் அதை சேர்த்து போட்டிருக்கேன். ரெண்டுமா, நேற்று நைட்டோடதும் இன்றைக்கி மண்டே காலையில் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். பற்றில காலையில் குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி இன்றைக்கி சாம்பிராணி இதில் ஏற்றிருந்தது இதுக்கு போயிருந்தோம் இல்லையா, பாம்பேக்கு. அங்கே எங்கள் மண்ணி என்னோடய ஊர்படி இது வச்சு கொடுத்துருந்தா. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. இன்றைக்கி நம்ம இதில் சாம்பிராணி ஏற்றலாம்னு சொல்லிட்டு இதில் நான் ஏற்றிருந்தேன். இதில் நமக்கு அந்த எல்லாம் எரிஞ்சு ஆனதுக்கப்புறமா புகையெல்லாம் அப்படியே அந்த மேலே வரும் இல்லையா, பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அதனால் இதில் ஏற்றிருந்தனால அப்படியே இதை வீடியோ எடுத்திருந்தேன். சுவாமிக்கிட்ட விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி சமையலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே மேலாக என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். கீரை தான் மசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை மிளகூட்டெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கீரை முளைக்கீரை எடுத்து இப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் சாதம் பருப்பு வைக்கணும். கறிக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு அப்படியே பொடியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவளும் எக்ஸ்ட்ரா மத்தியானம் சாப்பிட வந்துடுவா. சரி, இது மாதிரி பண்ணால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கீரை அலம்பி இதில் கல்ச்சட்டியில் தான் வைக்க போகிறேன். அதையும் இதில் உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு வேக வச்சுக்கிறேன் தனியாக. இந்த பக்கம் சாதம் பருப்பு குக்கரில் வைக்க போகிறேன். பருப்பு ஒரு சின்ன டம்ளர் தான், எங்களோட சின்ன கிளாஸ். அதில் கொஞ்சம் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, இந்த பக்கம் அரிசி போட்டிருக்கேன். சாதம் பருப்புமா குக்கரில் வைக்கலான்ட்டு இந்த பக்கம் இது வச்சுட்டு இதுக்கு மஞ்சப்பொடி உப்பு போட்டிருக்கேன். தனியாக வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு வறுத்துக்க போகிறேன். ஜீரகம், உளுத்தம் பருப்பு, மிளகா வத்தல் இதெல்லாமே நல்லா வறுத்துட்டு தேங்காய் முடி 1/2 முடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் துருவி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கீரையும் போட்டு ஏற்கனவே நான் நிறைய தடவை இதோட வீடியோ போட்டிருக்கேன். நல்லா இதை காட்டில் சும்மா மேலாக என்ன பண்ணேங்கிறது மட்டும் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நேற்றுக்கு நைட் டின்னரோடது காமிச்சிருக்கேன். அதையும் பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி ஈவினிங் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாலும் இன்றைக்கி தோசை மாவு இருந்தது. மசால் தோசை தான். மசால் தோசைக்கு சட்னி அரைச்சிட்டு இப்போ மசால் பண்ணிகிட்ருக்கா. தோசை வாத்துட்டு அதுக்கு மேலே இந்த சட்னி நம்ம வெங்காயம் தக்காளி அடிச்சுது இல்லை, வெறும் வெங்காயம், அப்புறமா காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி எல்லாமே அரைச்சிட்டு தனியாகவே சாப்பிட்லாமே. எதுக்காக தடவிட்டு வைக்கிறேன் போட்டுன்ட்டான். இல்லை, நம்ம தனித்தனியாக தொட்டுருந்து வேணால் சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரியே வச்சுட்டு ஒன்றா அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம். இல்லை, தனித்தனியாக வேணாலும் தனித்தனியாக வச்சுக்கலாம். இது தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம மசாலா தோசைக்கு என்ன பண்ணுறோம், தோசை குத்திட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பிட்டு அதில் மேலாக ஒரு சைடு இது ஒரு சைடு மசால் தடவி வச்சுருக்கான். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மசால் சாதாரணமாக மசால் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். அது மாதிரி மசாலா பண்ணிவிட்டு அதை நல்லா கெட்டியாக, ரொம்ப லூஸாக இருக்கும்ல, கெட்டியாக பண்ணிவிட்டு இதில் வெறும் வெங்காயம், பச்சை மிளகா, வெத்த மிளகா இதெல்லாமே நல்லா அரைச்சிட்டு இப்போ தோசை வாத்துட்டு அதில் தடவிடணும். ஃபஸ்ட்டு சாதாரண தோசை வாக்குற மாதிரி வாத்துட்டு 2 சைடுமே இதை நல்லா வேக விட்டக்கப்புறமா எடுக்கிற நேரத்தில் தடவி வச்சோம்னா உங்களுக்கு அழகாக நல்லா வரும். இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு கூட திருப்பி போடாதீங்க, அப்படியே அதில் கூட அப்படியே தடவி பண்ணலாம். அது கொஞ்சம் சில பேருக்கு ஓட்டும். அது இந்த மாதிரி பண்ணுறது நல்லது தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு சைடு சட்னியும் இருக்குது, ஒரு சைடு மசாலாவும் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ஸ்ருதி இன்றைக்கி பண்ணியிருக்கா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பர், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவளே பண்ணிவிட்டு அவளே பண்ணி சாப்பிட்டு சொல்லிக்கிறான். காட்டு. நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. மசாலாவோட அந்த சட்னியும் காரமாக ரொம்ப நல்லாயிருக்கு. தனித்தனியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையெல்லாம் நிறைய இருந்ததுனால இன்றைக்கி நான் கிச்சன் பக்கம் ஒன்றுமே பண்ணல. ஃபுல்லாக என்ன ஒரே க்ளீனிங் தான். அதோடய வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன், பாருங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு சுற்றி தான் இன்றைக்கி எல்லாமே டின்னர் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ வாத்துட்டு இந்த பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு சைடு தலைக்கணும். சும்மா லைட்டாக தடவினா போதும். ஏன்னா காரமும் நிறைய இருக்கும். அதுலேயும் காரம் இருக்கும் இல்லையா,
அதனால் இப்போ நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மேலாக தடவி நான் வந்துட்டேன். அவ்வளோதான் நம்மளோட மசாலா தோசை. இப்படியும் வந்து பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போயும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு ஒரே தோசையாக சாப்பிட பிடிக்கலன்னா நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் இல்லையா. அதனால் இன்றைக்கி பண்ணுறதுனால நான் இதை வந்து அப்படியே எடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு எங்கள் ஸ்ருதிக்காக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த தோசையை காட்டு. அவ்வளோதான் நம்மளோட மசாலா தோசை சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.